குமாரபாளையம் அருகே நகை பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பிய சீர்காழியைச் சேர்ந்த கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர். பல மாவட்டங்களில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்தவர் பிடிபட்டது எப்படி? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பூலக்காடு கணபதி நகர் பகுதியில் வசிப்பவர் நாகராஜன். லேத் பட்டறை தொழில் நடத்தி வரும் நாகராஜுக்கு உடல்நிலை பாதிப்பு காரணமாக மனைவி மணிமேகலை மற்றும் மகள் மகாலட்சுமியுடன் கடந்த 28ஆம் தேதி மாலை சேலம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். சிகிச்சை மேற்கொண்ட பிறகு இரவு தாமதமானதால் தனது உறவினர் வீட்டில் சேலத்திலேயே தங்கிவிட்டார். மறுநாள் காலை தனது குடும்பத்தினரோடு வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் படுக்கையறை கதவு உடைக்கப்பட்டு பீரோவின் கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் அதிலிருந்த பொருட்கள் கலைந்து கிடந்துள்ளது. உடனடியாக அவரது மனைவி மணிமேகலை தனது நகைகள் இருக்கிறதா என்று சோதனை செய்தபோது அவர் வைத்திருந்த சுமார் 25 சவரன் நகைகள் மற்றும் 3.5 லட்சம் ரூபாய் ரொக்கப் பணம் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனடியாக குமாரபாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து சென்ற போலீசார் நாகராஜ் மற்றும் மணிமேகலையிடம் விசாரணை மேற்கொண்டு நகைகள் காணாமல் போனது உண்மைதான் என அறிந்த பிறகு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வீட்டிற்கு கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்கள் வீட்டின் முன்பாக இருந்த சிசிடிவி கேமராக்களை உடைத்து சேதப்படுத்தி இருந்தனர். இதனால் கொள்ளை நடப்பதற்கு முன்பு பதிவாகியிருந்த சிசிடிவி பதிவுகள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருந்த சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு நடத்தப்பட்டது. இந்நிலையில் குமாரபாளையம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பேருந்து நிலையத்தில் சந்தேகப்படும் வகையில் நின்றிருந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகத்தின் அடிப்படையில் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அதில் அந்த நபர் குமாரபாளையம் பூலக்காடு பகுதியில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர் சீர்காழியைச் சேர்ந்த 30 வயது விஜயபாஸ்கர் என்பதும் பல்வேறு மாவட்டங்களில் இதுபோல் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து உடனடியாக விஜயபாஸ்கரை குமாரபாளையம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர் கொள்ளையடித்த நகைகளை மீட்கும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.